சரி, வாசிப்போம். எசேக்கியேல் 36:37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். போதும். அவர்கள் என்னிடத்தில், இதைத்தான் நான் தினந்தோறும் பேசிக்கிட்டு வரேன் சமீப காலத்தில். அவங்க என்னிடத்தில் ஜெபிக்கட்டும். ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்ட வாங்க, என்னை நோக்கி கூப்பிடுங்க, கால் அண்ட் டு மீ. அதாவது ஆண்டவர் சொல்கிற, என்கிட்ட வாங்க. அப்போது இவங்க தான் வரணும், அவங்க தான் வரக்கூடாது. நீங்கள் 10 அடி தூரத்தில் நிற்கணும், நீங்கள் 2 அடி தூரத்தில் இருக்கலாம். நீங்களா தூரத்தில் இருக்கணும், சர்ச்சுக்கு வெளியே இருக்கணும். நீங்களா சர்ச்சுக்கு பக்கமே வரக்கூடாது. உங்களுக்கு அனுமதியே கிடையாது. உங்களுக்கு கிறிஸ்தவ ஆலயத்துக்குள்ளே வர்றது உங்களுக்கு அனுமதியே கிடையாது. கிறிஸ்தவத்தில் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அதுக்கு நல்ல ஒரு ஆதாரம், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அதான் இயேசு ராஜாவினுடைய ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிருபை நாட்களில் ஜெபத்தை குறித்து நம்ம அதிகமாக படிச்சுக்கிட்டே வரோம். நிறைய பேர் ஜெபிக்க பழகிட்டீங்க, கற்றுக்கொண்டீங்க. தனி ஜெபனா என்னன்னே தெரியாதவங்க இன்னைக்கு தனித்து அதிகமாக ஜெபிக்கிறீங்க. தேசத்தின் மேலே பாரம் இல்லாதவங்க தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதை நினைத்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆனால் திருப்தி இல்லை. அதனால் தொடர்ந்து நம்ம போராட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு இதை இன்னொரு கோணத்தில் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதை எரேமியா 42ஆம் அதிகாரம், ஆமேன், 2ஆம் வசனம், பிரைஸ் தி லார்ட், வாசிக்கலாம். தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும், அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் அந்த வார்த்தையை, நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்தும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜனங்களாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணிக்கோங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பெரும் கூட்டம் யார் அப்படின்னா, முதல் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்பொழுது எல்லா இராணுவ சேர்வைக்காரரும், வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளே, சுரையாவின் குமாரனாகிய யோகனானும் ஓசையாவின் குமாரனாகிய ஏசனியனும் வேதம் சிறியோர் முதல் பெரியோர் மட்டுமான சகல ஜனங்களும் சேர்ந்து வந்து எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்துல ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. எரேமியா பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்கள் தீர்க்கதரிசியை தேடி போனார்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்படி மக்கள், அதாவது நியூ டெஸ்ட்மெண்ட்டில், அப்புறம் ஃபர்ஸ்ட் செஞ்சுரினா 1ஆம் நூற்றாண்டு, அதாவது அப்போஸ்தலர் காலத்தில் சபை உருவாக்கப்பட்ட பிறகு எங்கேயோ ஒரு தீர்க்கதரிசி இருப்பார். அவர்கிட்ட தான் போய் சொல்லி எங்களுக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொன்னதாக பைபிளில் இல்லை. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் நியாயப்பிரமாண காலம் அப்படி இருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி, அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகளின் காலம் இல்லையா, ராஜாக்களின் காலம், நியாயாதிபதிகளின் காலம், இப்படிலாம் ஒவ்வொரு காலங்கள் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்புறம் கடைசி தீர்க்கதரிசி மல்கியாவுக்கு பிறகு சுமார் 400 ஆண்டுகள் இந்த உலகம் எந்த விதமான தீர்க்கதரிசிகளும் எழும்பாமல் இருந்ததுனால அதுக்கு வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 400 வருடங்கள் ஒரு இருண்ட காலங்கள். அந்த 400 ஆண்டுகளுக்கு பிறகு பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்புகிறார். சரியா? அப்போது நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வந்த பிறகு நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பலியானார். அதுக்கு பேர் தான் கிருபையின் பிரமாணம். இந்த கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே வந்தவங்க
எல்லாருக்கும் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். அப்போ என்ன பார்த்து, அப்போ நமக்கு எதுக்கிட்ட ஆலயம்னு சர்ச்சுக்கு போகாமல் வீட்டில் உட்காந்துடாதீங்க, சரியா? நம்ம எல்லாம் ஆராதிக்கிறதுக்கு நமக்கு ஆலயம் தேவை. அப்போது கிருபையின் பிரமாணம் கடைசி காலத்தின்படி, இந்த கிருபையின் காலத்தின்படி தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும், ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் தீர்க்கதரிசிகளாக மாறுகிறார்கள். அதான் யோவேல் சொன்னது ஞாபகம் இருக்கா? கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது அந்த பிஷப் வந்து தீர்க்க தரிசனம் உரைப்பார், அந்த தஞ்சாவூர் பிஷப் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார், அங்கே இருக்கிற ஒரு இவாஞ்சலிஸ்ட் வந்து தீர்க்க தரிசனம் உரைப்பார், சென்னையில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட பாஸ்டர் வந்து இதை செய்வ இந்த தீர்க்க தரிசனம் உரைப்பார், அவர்கிட்ட போக வேண்டும். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு மனம் திரும்பி அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவனுடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தில் நடத்தப்பட முடியும். அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலர் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். ஆமென். நீங்களும் நானும் தேவனுடைய ஊழியர்களாக இருக்கிறோம், மறந்து போகாதீங்க. ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள், ராஜாக்கள் இருந்தாங்க. வாட் அபவுட் நியூ டெஸ்ட்மெண்ட்? உங்களுக்கு தெரியும், ரெவலேஷன் சாப்டர் 1 verse 6. அதாவது நம்ம எல்லாரும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆமென். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே தம்முடைய பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு ராஜாவை தேடி போய் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, தீர்க்கதரிசியை தேடி போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு தேவனுடைய ஆவியை பெற்றவனும் தேவனை நோக்கி அனுதினமும் ஜெபிக்கும் போது விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் என்ற வார்த்தையின்படி விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடும்போது தேவன் நமக்கு பதில் அளிக்கிறார். என்ன ஒன்று, அவரை நோக்கி ஜெபிக்கணும். இப்போ அந்த எரேமியாவின் காலத்தில் ஜனங்கள் சொல்கிறாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளை, தீர்க்கதரிசி இடத்துல வந்து சொல்கிறாங்க, எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியை, இரண்டாவது செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தணும். அவங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸில், அவங்களுடைய ஜபத்தில் 2 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா, நாங்கள் நடக்க வேண்டிய வழி. ரெண்டாவது என்னென்னா, நாங்கள் செய்ய வேண்டிய காரியம். இன்றைக்கி தான் பிரசங்கம். ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், நம்ம ஜெபிக்கணும்னு சொல்கிறோம். எதுக்காக ஜெபிக்கணும்? வேலைக்காக ஜெபிக்கணும், குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், எல்லாத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன்னே, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 2 பாயிண்ட்டுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் என்னென்ன நடக்கணுமோ அது அந்தந்த நேரத்தில் ஆச்சரிய விதமாய் நடக்கும். தடைகள் வரலாம், நல்ல கவனிங்க, தடைகள் வரலாம். தடை என்றாலே அது சாத்தானுக்குரியது, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் தடைகளை தகர்க்கிறவர் நாம் மீட்பர். அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், மை ரெடீமர் லிவ்ஸ். ஆமென். அப்போ இன்றைக்கி பாருங்கள், இந்த 2 காரியம், நாங்கள் செய்ய வேண்டிய வழி, நாங்கள் நடக்க வேண்டிய வழி, நாங்கள் நடக்க வேண்டிய வழி, ரெண்டாவது செய்ய வேண்டிய காரியம். இது 2ஐயும் நீங்கள் ரொம்ப யோசித்து ஜெபிக்க கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வீட்டு காரியங்கள், உங்கள் வேலை காரியங்கள், உங்கள் பிஸ்னஸ் காரியங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக நடக்குன்றேன் நான். அப்போ இன்றைக்கு அந்த எரேமியாவை பார்த்து, தீர்க்கதரிசியை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, தீர்க்கதரிசியை எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக ஜெபம் பண்ணுங்க? ஒன்று, நாங்கள் நடக்க வேண்டிய வழி. அதை இன்னைக்கு பார்ப்போம். நாங்கள் நடக்க வேண்டிய வழி, நாங்கள் எப்படி நடக்கணும்? எப்படி வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் நடக்கலாம். நான் எப்படி வேணால் நடப்பேன், எனக்கு தெரியும், அப்படி சொல்லிட முடியாது, அப்படி சொல்ல முடியாது. நிறைய பேர் இன்னைக்கு சொன்ன, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு தெரியும், அப்படி நம்ம சொல்லிட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களில் நம்ம தேவனால் நடத்தப்படணும். வழி இதுவே என்ற சத்தம் நம்ம காதில் கேட்கணும். அந்த சத்தம் உங்கள் காதில் கேட்டுச்சுன்னு வைங்க, அதுக்கு 1000 இடைஞ்சல் வரலாம். ஆனால் நீங்கள் சொல்லணும், திஸ் இஸ் மை வே.
அதில் நீங்கள் தெளிவாக நீங்கள் இருக்கணும். நான் ஊழியத்துக்கு வந்தபோது சொல்லும்போது எனக்கு தான் ஞாபகப்படுத்துகிறார் ஆண்டவர். எங்கள் சபையில் அதாவது நான் நினச்சேன், உண்மையை சொல்கிறேன், நான் ஊழியத்துக்கு வந்தோன்னு நினச்சேன், பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி, பா நீ ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்துட்டியப்பா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காதுடா அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ஆண்டவர் அந்த நாட்களில் நீ ஊழியது வந்துட்டியா, அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியாமே. ஒருவர் சொன்னார், நான் சதர்ன் ரயில்வேஸ் தென்னக ரயில்வேயில் நான் ஒரு அதிகாரியாக இருக்கேன், நான் கை நிறையா சம்பாதிக்கிறேன், என்னாலே என் குடும்பத்தை நடத்துறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ஆனால் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த யூனிவர்சிட்டி ஸ்டடீஸை கூட நீ விட்டுட்டு நீ ஊழியத்துக்கு வந்துட்டியான். அப்போ எப்படி உன்னுடைய எதிர்காலம்? உங்கள் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் ஏதோ சாப்பாடு போடுவாங்க, துணிமணி வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க சொல்லும்போது உண்மையாக சொல்கிறேன், எனக்கு 20 வயசு. அப்போது கொஞ்சம் கூட ஒரு சலன ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம், ஒரு பயம், ஒரு திகில், ஒரு எதிர்மறையான எண்ணம், வேற என்ன சொல்ல தெரியல, எனக்கு ஒன்றுமே வரல. அதுக்கு மாறாக உள்ளத்தில் நான் சிரிச்சுக்கிட்டேன், வெளியே சிரிக்கலை. ஏன்னா பெரியவங்க, ஏன்னா என் வழி எனக்கு தெரியும், என் வழி எனக்கு தெரியும். அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிற? அப்படி இல்லை, அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தவும் முடியாது. அது இன்ன வரைக்கும் நான் அதை சில விஷயங்களை ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு தெளிவு வருமானால் அதில் நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணுங்க. நம்மளை மூடர்களாக நம்மை தவறான காரியங்களை பேசக்கூடும், ஆனால் அதுக்கு உண்மை பிற்பாடு விளங்கும். இன்றைக்கி நான் என்ன உங்களோடு பேச போகிறேன்னா, அவங்க கேட்குறாங்க, இஸ்ரவேல் மக்கள் கேட்குறாங்க, ஒரு பெருங்கூட்டம் கேட்குது. அவங்க பாருங்கள், சிறியோர் முதல் பெரியோர் மட்டும் சகல ஜனங்களும் எரேமியா பார்த்து சொல்கிறாங்க, எப்பா எரேமியா, நீ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணு, நாங்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் எங்களுக்கு காட்டணும். வேதம் சொல்லுகிறது, எங்களுக்கு ஆண்டவர் காட்டணும், நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் காட்டணும். அப்போது தேவனுடைய பிள்ளைகளை, தேவனிடத்தில் போய் ஜெபிக்கணும்னு ஒரு எண்ணம் வர்றதே அது ஆண்டவருக்கு பிரியமான எண்ணம், பிரியமான எண்ணம். அப்போ எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, தேவனுடைய நான் நடக்க வேண்டிய வழி. அப்போ இதுலேயே நிறைய பிளெஸ்ஸிங் இருக்குது, மறைஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு இந்த பிளெஸ்ஸிங் வரும், உனக்கு அந்த பிளெஸ்ஸிங் வரும்னு நான் சொல்லும்போது நம்ம அப்படியே கண்ணை மூடாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உனக்கு நடக்க வேண்டிய வழியாம், ஏதோ பேச போகிறாராம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுறாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்வது என்னென்னா, அன்றைக்கு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியல, எக்ஸோடஸ் சாப்டர் 23 and 20 வழியில் உன்னை காக்கிறதுக்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதுக்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஆண்டவர் காட்டுகிற வழியில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தும் போது, ஆண்டவருடைய சித்தமான வழியில் போகும்போது தூதனால் நடத்தப்படுறாங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பார்வோனின் பிடியிலிருந்து அவங்க விடுதலை ஆயிட்டாங்க. ஆமேன். பிரயாணம் ஆரம்பமாயிருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வனாந்தரத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் செங்கடல் குறுக்கிடுகிறது. இது ஏற்கனவே மாஸ்டர் பிளான் ஆண்டவர் அவங்க கையில் கொடுத்துருந்தான்னு வைங்களேன். அவங்க ஏற்கனவே ஒரு மாதிரி ஆன ஆட்கள் இவங்க, அதனால் ஒரு வழியாக இருக்கும். ஆனால் போக போக தான் தெரியுது செங்கடல் குறுக்கிடுகிறது. இப்போ திரும்பி பார்க்குறாங்க, பார்வோனின் சேனை மிரட்டுகிறது. அப்போ இதாடா கர்த்தருடைய வழி? மோசே, இதாடா கர்த்தருடைய வழி? உன்னை நம்பி நாங்கள் வந்தோமே, அடிமைத்தனத்திலே இருந்திருப்போமே, அடிமைத்தனத்தில் இருந்து அங்கே அந்த அந்த பூண்டு வெங்காயம் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு கிடந்தோமே, அப்படியே இருந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும்ல அந்த அந்த சப்ஜெக்ட்லாம்.
அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்தில் அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்துகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மாதிரி டஃப் டைம்குள்ளே போயிட்டு இருக்கீங்களோ, கடினமான பாதையில் போயிட்டு இருக்கீங்களா? ஜெவமணி தான் பிரதர் நான் போகிறேன், ஆனாலும் எனக்கு போராட்டம் இருக்குன்னு. போராட்டத்து நடுவில் இப்போ பாருங்கள், மார்ச் 16 வரைக்கும் வந்திருக்கீங்க. எப்படி கர்த்தர் உங்களை நடத்துகிறாரு, கர்த்தர் உங்களை நடத்துகிறாரு, கர்த்தர் உங்களை நடத்துகிறாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நம்ம இதெல்லாம் ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தைகள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லும். போதிப்பேன், காட்டுவேன், கண்ணை வைப்பேன், ஆலோசனை சொல்லுவேன். அப்போ இந்த நாட்களில் உங்கள் வீட்டு காரியங்களுக்காக, பிஸ்னஸ்க்காக, தொழிலுக்காக, இப்போ பிள்ளைகள் எக்ஸாம் இப்போ படிக்கணும், அதுக்கு அடுத்த காரியம் என்ன செய்யணும், எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், கவலையே படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த 22 அந்த ஜூன் மாதம் பிள்ளைய கொண்டு சேர்க்கறதுக்கு எல்கேஜியில் இன்றைக்கே நீங்கள் கடந்து மல்லு கட்டிட்டு கிடக்காதீங்க. புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆமென் நீங்கள் தூங்குங்க, ஆண்டவர் நடத்துவார். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க. அந்த வார்த்தையை தூங்குங்கன்னு சொன்னதை மாத்திரம் வெட்டி எடுத்துடாதீங்க, வெட்டி போடாதீங்க. அப்போ இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ இந்த நாட்களில் சில நேரத்தில் ஆண்டவருடைய வழி நடத்துதல் நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இங்கே பார்க்குறோம், வேதம் சொல்லுகிறது, நாங்கள் நடக்க வேண்டிய வழி, இன்னைக்கு நடக்க வேண்டிய வழியை மட்டும் நான் பேசுகிறேன். நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகம், நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை எடுத்து பாருங்களேன். நாகும்லாம் டக்குன்னு வராது இல்லை உங்களுக்கு, இல்லை நாகுமை கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்கிரீனை பார்த்துருங்க, நேரம் போயிட்டு இருக்குது. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும், அந்த வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் அப்புறம் பெருங்காற்றிலும் இருக்கிறது. இன்னொரு முறை வாசிங்க, கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. பெரும் காற்று. இன்னொரு முறை வாசிங்க, இன்னொரு முறை பரவாயில்ல. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, பெரும் காற்றிலும் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வழி எங்க இருக்குதான்? சுழல் காற்றில தான் வழி இருக்குதான், பெருங்காற்றில வழி இருக்குதான். நீங்க அதை உங்களால் நம்ப முடியுதா? சுழல் காற்று, ஐயோ ஏற்கனவே வாழ்க்கையை சுழட்டி அடிச்சுட்டு கிடக்குது, இதில் வேற சுழல் காற்றுன்னு பேசாதீங்க பிரதர், தென்றல் காற்றுன்னு பேசுங்க. ஐயா, தென்றல் மெதுவாக இருந்தபடியால் அப்போஸ்தலர் காலத்தில் தங்கள் காரியம் வாய்த்ததென்று அவங்க கப்பல் பிரயாணத்தை ப்ரொசீட் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்தில் ஈரோ கிளிதான் அவங்களை வாட்டி வதைத்தது ஞாபகம் இருக்கா? உங்க லைஃப்ல வருகிற பெருங்காற்றை குறித்து நீங்க அசட்டையா எண்ணாதீங்க. கிறிஸ்தவர்களோடு பேசுறேன், பைபிள் கிறிஸ்டியனோடு பேசுறேன், அதாவது பிரேயர் வாரியர்ஸோடு பேசுறேன். நான் பெயர் கிறிஸ்தவர்களோடு பேசல, சண்டே கிறிஸ்டியன்ஸோடு பேசல, ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸோட பேசல, அதாவது இந்த சடங்காச்சாரம் நாள் பார்க்கிற குறிகார கிறிஸ்தவனோடு, குறி கேட்கிறவங்களோடு பேசல. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு பெரிய சேனையை கர்த்தர் இந்தியாவில் வச்சிருக்கிறாரு. அவர்களோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அதாவது ஆண்டவரே உங்களுடைய வழி எங்களுக்கு தெரியலையப்பா, நாங்கள் எடுக்கிற, அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம், நாங்கள் எடுக்கிற தீர்மானம் சரியா தப்பா? ஆண்டவரே அவங்க ஒன்று சொல்கிறாங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, கடைசியில் சுற்றி வளைச்சி நீங்கள் ஜெபமணி செய்யுங்கன்றவாங்க. புரியுதா நான் சொல்கிறது? அதாவது மொட்டையா பிரதர் சகோதரியை நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார் சொல்கிறது வேற. ஒவ்வொருத்தர் ஆளாளுக்கு ஒன்று சொல்லி நீங்கள் அவனு சொல்கிறீங்க, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அவங்க ஒன்று சொல்கிறாங்க, கடைசியில் நீங்கள் ஜெபம் பண்ணி செய்யுங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கஷ்ட காலத்தில் நஷ்ட காலத்தில் யாருமே வரமாட்டாங்க, யாருமே வரமாட்டாங்க. ஆணித்தரமாக நான் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கேன்.
அப்போ இந்த நேரத்தில் நான் இதை சொல்கிறேன். நாகும் 1:3 நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. அந்த வசனம் சொல்லுங்கள். கர்த்தர் எங்க வசனம் சொல்லுகிறது? கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலையும் பெருங்காற்றிலையும் இருக்குது. சுழல் காற்று பெருங்காற்று. சுழல் காற்று என்ன செய்யும்? சுழட்டி சுழட்டி அடிக்கும். பெருங்காற்று என்ன செய்யும்? வழியே தெரியாமல் நம்மளை தடுமாற செய்யும். ஃபேமிலியில் சில நேரங்களில் இந்த மாதிரி சுழல் காற்று வரும். புரியுதா? சுழல் காற்று வரும், பெருங்காற்று வரும். ஊழியத்தில் ஊழியர்களோடு பேசுகிறேன், தென்னிந்திய திருச்சபை போதகர்களோடு கூட பேசுகிறேன், சரியா? சர்ச் மெம்பர்ஸோடு பேசுகிறேன், சர்ச்சில் மினிஸ்ட்ரியில் ஆக்டிவாக இருக்கிறவங்களோடு பேசுகிறேன், சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை சமுதாய பணியில் இருக்கிறவங்களோடு, ஆசிரியர்களோடு, மருத்துவர்களோடு, பொறியியல் வல்லுநர்களோடு, இல்லையா, எல்லாரோடும் நான் பேசுகிறேன். சுழல் காற்று வரும், பெருங்காற்று வரும். ஆனால் நீங்கள், ஆண்டவரே இந்த சுழல் காற்றுலேருந்து என்னை தப்பு வச்சிருங்கப்பா அப்படின்னு நம்ம அப்படியே ஜெபம் பண்ணி பழக்கப்பட்டுட்டோம். ஆனால் இந்த சுழல் காற்றில் போனவன் தான் கர்த்தருடைய வழியை கண்டுபிடிச்சிருக்கிறான். நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ண தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசிக்கணும், அவங்க ஹிஸ்டரியை வாசிக்கணும். அரசியல் தலைவர்கள் தங்கள் வாழ்க்கை வரலாறு அவங்க உயிரோடு இருக்கும்போது எழுதுறாங்க. அவங்க எப்படி எப்படி வந்தோம், என்னென்ன நடந்தோம், அந்த புத்தகம்லாம் பாருங்க. தலைவர்களுடைய புத்தகங்களை வாசிங்க. அவங்க லைஃப்லையும் ஒரு சுழல் காற்று, பெருங்காற்று. அந்த பெருங்காற்றும் சுழல் காற்றையும் பொருட்படுத்தி இருந்தா அந்த காற்று எங்கேயோ கொண்டு போயிருக்கும். ஆனா அந்த பெருங்காற்று சுழல் காற்றின் நடுவில் ஏன்னா ஆண்டவருடைய மெல்லிய சத்தம். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள என்ன காற்று வீசிக்கிட்டு இருக்கு? உங்க ஃபேமிலியில் என்ன காற்று வீசிக்கிட்டு இருக்கு? பாரத்தோடு நான் பேசுறேன். சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ பயங்கரமான சுழல் காற்று, பெருங்காற்றா இருக்குது. அது ஒரு சுனாமியா வந்து ஒரு அடியா அள்ளிக்கிட்டு போயிட்டா கூட பிரச்சனை இல்லையே என்று நீங்க கலங்கி நிற்கலாம். கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நின்று நான் உங்களை கர்த்தருக்குள்ள தைரியப்படுத்துறேன். நாகும் சொல்றாரு, சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் தாண்டா அவருடைய வழி உனக்கு தெரியும், அவருடைய வழி தெரியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி, ஒரு மதிப்புக்குரிய மாண்புமிகு அவங்க அப்துல் கலாம் என்ன சொன்னாங்க? வழி இல்லாத இடத்துல நீயே வழியை உண்டாக்குடா, அதான வழியா மாறிடுனார். அந்த பெரிய ஒரு அறிவாளி, படித்தவர், அறிஞர் அவர் சொல்றாரு. ஆனா நம்முடைய வேதம் சொல்லுகிறது சுழல் காற்றிலே வழி, பெருங்காற்றிலே கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய வழி நமக்கு தெரியுமா? அப்போ இதிலேருந்து நான் எப்படி அதை எடுத்துக்கொண்டேன், அதை எப்படி உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, உன் லைஃப்பில் வருகிற பெருங்காற்றை கண்டு நீங்கள் அந்த பெருங்காற்றையே பார்த்துட்டு இருக்காதீங்க, பெருங்காற்றையே பார்க்காதீங்க. பெருங்காற்றை பார்த்தோன்னா அப்செட் ஆயிடுவோம். நல்ல உதாரணம் என்ன? பேதுரு. அவர் கடலில் இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறார். அது பெரிய அச்சீவ்மெண்ட். இன்னை வரைக்கும் பேசுகிறோம். 12 சீஷர்கள் இருந்தாங்க, இல்லை ஒருத்தன் உதவாக்கரையாக போயிட்டான் இல்லையா? அப்போ மற்றவங்களாம் இருந்தாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பயன்படுத்தப்பட்டாங்க. பேதுரு தண்ணீரில் நடந்தார் இல்லை? எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். நடந்தார ஏன் உருப்படியாக போய் நடக்க முடியல? அதுக்குள்ளே அவருடைய கண்கள் பெருங்காற்றையும் இல்லை பேர் இறைச்சலையும் கடலின் ஆழத்தையும் மெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அங்கே மூழ்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ நம்ம இன்னைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வீசிக்கொண்டிருக்கிற புயல் காற்றோ பெருங்காற்றோ சுழல் காற்றோ இல்லையா, நீங்கள் அதே நீங்கள் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனையை அப்படியே பேசுவாங்க பேசி 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 ஒரு 5% நீங்கள் 95 கூட்டி 100% ஆக்கி அதையே டெவலப் பண்ணுவாங்க. கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், பெருங்காற்றை டெவலப் பண்ணாதீங்க. சுழல் காற்றை நீங்கள் அதன் நடுவில் ஒரு தேவனுடைய வழி உங்களுக்கு இருக்கும். ஆமென். கையை வச்சு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. இந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஷபாமா ஹரபஹா. நான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பேசிட்டு இருக்கிறேன். சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், ஹல்லேலூயா. வேர் ஆர் யூ? நீ எங்க இருக்கிறீங்களோ கையை உயர்த்துங்க. ஆமென். ரிபாமா ஹரபா. அதோட ஒன்று சொல்றேன், அது ஒரு பெரு வெள்ளமா கூட இருக்கலாம். ஆமென் ஆமென். பெருவெள்ளம் அந்த வீட்டின் மேல் மோதியோ அந்த வீடு அசையிலேயே.
ரியாமாஹா ரீகாலோஹோ. ஆமா ஆண்டவரே, இந்த மாலையில ஆண்டவரே கலங்கி போய் நின்ற என்னை தேற்றுகிறீரே, என்னை தைரியப்படுத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர்தான் நம்முடைய அடைக்கலம். அதனால பெருங்காற்றையும் சுழல் காற்றையும் இல்ல நீங்க பெரிதா என்னை பயந்துராதீங்க. அது நடுவில் there is the way for you. ஆமென். பைபிள் அழகான வசனம் இருக்குல்ல, அந்த வனாந்திரத்தில் தான் என் வழி இருக்குது. நீங்கள் நினைக்காதீங்க ஹைவே, 4-வே, எக்ஸ்பிரஸ் வே, மோட்டார் வே அப்படின்னு சொல்கிறோம் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள். அது மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையும் மோட்டார் வே கிடையாதுயா. கிறிஸ்தவ வாழ்க்கை ஹைவே கிடையாதுயா. கிறிஸ்தவ வாழ்க்கை அது வில்டர்னஸாக இருக்கலாம். ஆனால் அந்த வில்டர்னஸில், அந்த டெசர்ட்டில் தான் there is the way. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவர் பைபிளில் வனாந்தரத்தில் வழின்னு சொன்னார்? ஏன்னா வனாந்தரத்தில் வழியே கிடையாதுங்க. வனாந்தரத்தில் வழியே இருக்காது. நீங்கள் வேணால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். செல்ஃபோன் வச்சுக்கிட்டு போய் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன்னா இங்கே தான் இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன் கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ டஃப் ஆயிரும் வனாந்தரத்தில். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த வனாந்தரத்தில் நான் உனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறேன் இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம ஜபம் என்னென்ன ஆண்டவர்கிட்ட ஜபிக்கணும். ஆண்டவரே அன்றைக்கு எரேமியா பார்த்து ஜனங்கள் கேட்டாங்க அந்த 42:2 ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழி சரியா? அப்போ என் பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழி, நான் நடக்க வேண்டிய வழி, என் ஒய்ஃப் நடக்க வேண்டிய வழி, என் பேர பிள்ளைகள் நடக்க வேண்டிய வழி. ஆண்டவரை பிஸ்னஸில் நாங்கள் எப்படி இனிமேல் நடக்கணும் என்றெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆபிரகாம் ஆண்டவரோடு நடந்தார். 75 வயசில் தான் ஆண்டவர் யாருன்னே அவருக்கு தெரியுது இல்லை. 25 இயர்ஸ் அவர் நடந்து 100வது வயதில் அவருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார் இல்லையா? கர்த்தருடைய வழியை அவர் 75 வயதில் தான் அறிந்து கொள்கிறாரு. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 12:4 ஆண்டவருடைய வழி இதுதான் தெரிஞ்சு அவர் நடக்கும்போது, அவர் போகும்போதே லோத்தை கூட்டிகிட்டு போனார். 2 பேரும் சந்தோஷமாக பேசி எடுத்து போகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை வசனம் அடுத்த அதிகாரத்திலே சண்டை வந்துட்டு, லோத்துக்கு அவருக்கும் சண்டை வரல. ஆனால் இவனுக்கு ஒரு டீம் இருக்குது, அவங்க ஒரு டீம் இருக்குது. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதாவது நம்ம ஐக்கியமாக இருந்தாலும் கூட இருக்கிறவன் ஐக்கியம் பட விட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் வசனம் சொல்லுகிறது, லோத்தின் மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிராமோட மந்தை மேய்ப்பு வாக்குவாதம் உண்டாச்சு. அது 7வது, அதை 13:7 இல்லை வாசி சொன்னப்போ டைம் போயிட்டு இருக்கும். 13:7 உடனே கர்த்தருடைய வழியை அறிந்த ஆபிரகாம் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் தேவனுடைய பிள்ளைகளை அந்த 13:14 நீங்க பாருங்க, வாசிங்க. 13:14 வாசிங்க பாப்போம். லோத் ஆபிராமை விட்டு பிரிந்த பிறகு கர்த்தர் ஆபிராமை உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நோக்கி பார். இப்போ ஒன்று நீங்க புரிஞ்சுக்கணும். ஐயா எனக்கு வழியே தெரியல பிரதர், எனக்கு வழியே தெரிய மாட்டேங்குது, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எவ்வளோ ஜாப் பண்ணி பார்க்குறேன், நான் எங்கே இமெயில் அனுப்பி பார்க்குறேன், இந்த ஜாபுக்கு போகிறதா இல்லையா, நான் யாரை கல்யாணம் பண்ணுறது, அல்லது இந்த இடத்துல வீடு கட்டுறதா, அல்லது என்னென்ன பிரச்சனை உங்கள் சிந்தையில் இருக்கிறதோ, ப்ளீஸ் லிசன். திஸ் இஸ் நாட் எ ஆர்டினரி மெசேஜ். இது தீர்க்க தரிசன வார்த்தை உங்களோடு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ இந்த வசனத்தை நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும். அந்த கூட லோத்து இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய வழி அவனுக்கு மறைவாகவே இருக்கு பாருங்க. லோத் பிரிஞ்ச உடனே ஆண்டவரை டைரக்டாக இடைப்படுகிறாரு. அந்த வசனத்தை பார்த்தீங்களா, நான் வாசி 14 பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை டைரக்ஷன் காட்டுறாரு, வழியை ஏறெடுத்து பார், அங்கே பார், லெஃப்ட் பார், அதாவது சவுத்தை பாரு, ஈஸ்ட்டை பாரு, வெஸ்ட்டை பாரு, நார்த்தை பாருன்றாரு கர்த்தருடைய பிள்ளைகள். அப்புறம் நடந்து திரின்னுவார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தேவனுடைய வழியை அடைக்கிற ஆவி எது, தேவனுடைய வழியை மறைக்கிற ஆவி எது, புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய வழியை மறைக்கிற ஸ்பிரிட் எது, தேவனுடைய அந்த வழி இதுதான் வழின்றது
அதாவது அப்பாவுக்கு தெரியும், மகனுக்கு தெரியலன்னு வைங்க, ஒய்ஃபுக்கு தெரியும், புருஷனுக்கு தெரியலன்னு வைங்க, அவன் ஒரு பக்கம் இழுப்பான், இவன் ஒரு பக்கம் இழுப்பா, இல்லை ஒரு பக்கம் அப்படி இழுத்து இப்படி இழுத்து அப்படி இழுத்து இப்படி இழுத்து கடைசியில் பார்த்தா மாமியார் இழுப்பா, அந்த பக்கம் மாமனார் இழுக்க மாட்டான், ரூமில் இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அவங்க மாமனார்லாம் ரூமில் இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணுறது மாமியார். நல்ல மாமியாரை பற்றி நான் சொல்லலை, மாமியார்லாம் சண்டைக்கு வந்துடாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தீங்களா, அதான் நாசா விண்வெளி தளம்னு ஒன்று இருக்குது, அங்கேருந்து விஞ்ஞானிகள் ஆப்ரேட் பண்ணுவாங்க, அவங்க தான் மாமனார்கள். ரூமுக்குள்ளே இருந்து ஆப்ரேட் பண்ணுறவர்கள், ஃபீல்டில் வரவர்கள், சோல்ஜர்ஸ், அவங்க தான் மாமியார்கள். ஆமாம், அப்படி உண்மையாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நான் இருக்கிறேன்னு சொன்னால், இப்போ அந்த மாதிரி ஒரு மாமனாராக நான் இருந்தேன்னு வைங்களேன், கர்த்தாவே என்கிட்ட பேசுகிறீங்கப்பா, இந்த மனுஷன் எங்கேயோ இருந்த சத்தம் போடுறான், ஆனால் இந்த சத்தம் என் காதை பிளக்குதுன்னு நீங்கள் சொல்லிடணும். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. தட் இஸ் கால்ட் கிறிஸ்டியானிட்டி. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ லோத்து, அதாவது இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்பா உங்களை சொல்லி தானப்பா வந்தாங்க, இந்த ஒரே போராட்டமாக இருக்கு, ஒன்றுமே புரியலையே, ஒன்றும் புரியலையே. ஆண்டவர், நீ லோத்தை விட்டு தனியாக வந்தாதான் நீ உருப்படுவேன்னு அதுவும் சொல்லலை பாருங்க, அதுவும் சொல்லலை. இது ஏன் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன்னா, சில நேரத்தில் அவர் அமைதியாகவே இருப்பார், நம்மளை உருட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒன்றுமே புரியாது. இந்த உருட்டி எடுக்கிற நேரம் பார்த்து சாத்தான் சில அம்புகள் உள்ள அனுப்புவான். அது வம்பா போயிடக்கூடாது. நான் சொல்றது புரியுதா? வம்பா போயிடக்கூடாது. என்னதான் இருந்தாலும் வெயிட். என்னையா வெயிட்டு, எத்தனை வருஷம் வெயிட்டு, காத்துருன்னு அவசரப்பட்டுறாதீங்க. அவசரம் உங்களை உண்டாக்கின கர்த்தருக்கு இல்லாத ஒரு அவசரம் உங்களுக்கு வேணாம். சரியா? அப்போ அவர் அப்படி போன உடனே லோத்து, மிஸ்டர் லோட் அப்படி போன உடனே அங்கே ரெவலேஷன் வருது. மேலே பாரு, கீழே கிழக்க பாரு, மேற்கு பாரு, இட பாரு, நீ ப்ரொசீட் பண்ணுன்னு வருது. வழி கிடைச்சிட்டு அவ வழியை மறைக்கிற ஆவிகள், கையை வைத்து ஜெபம் பண்ணலாம். வழியை மறைக்கிற ஆவிகள், என் ஸ்பிரிச்சுவாலிட்டியை மறைக்கிற ஆவிகள், என் ப்ராஸ்பரிட்டியை மறைக்கிற ஆவிகள், என் பையனை கெடுக்கிற ஆவிகள், என் மகளை ஆண்டவரே டிசீவிங் ஸ்பிரிட்ல மாட்டி வச்சிருக்கிற பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகள், ரிபானா ஹூராபா ஹாதுருலோ மேஹே ரசிபேகோ தரோகோ. தகப்பனே, உம்முடைய ஊழியனாகிய நான் ஆண்டவர் ஆவடி கவரப்பாளையத்திலிருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஆண்டவர், எங்கெல்லாம் டிவிலையோ சோசியல் மீடியாலையோ எங்கெல்லாம் இந்த சத்தம் கேட்குதோ அங்கெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் சத்துருவை பாதிப்பதாக, என் ஜனங்களை விடுதலையாக்குவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டதே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டது இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. கரங்களை தட்டி சாத்தானின் சக்தி நல்ல வீடுகளிலே ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். வழியை அறிந்தவன் ஆபிரகாம். சரியா? வழியை அறிஞ்சவன். அப்போ நீங்களும் நானும் இந்த பூமியில் எத்தனை வருஷம் வாழ்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. இது பாருங்க, பெரிய பெரிய ப்ரேயர் லீடர்ஸ், சிலர் குறிப்பிட்ட ஆட்கள் எல்லாம் நான் அவங்களுடைய சரித்திரத்தில் வாசித்திருக்கேன். ரொம்ப ஷார்ட் பீரியடில் 35 இயர்ஸ் 40 இயர்ஸ்லலாம் உலக ஓட்டத்தை முடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்கள பற்றி இன்னும் வரைக்கும் பேசப்படுகிறது வரலாறு. காரணம் என்னென்னா, கர்த்தருடைய வழியை அறிஞ்சு செயல்பட்டவங்க. அப்போ இன்றைக்கி நான் அவங்களோட என்ன பேசுகிறேன்னா, ஆபிரகாம் வழியை அறிஞ்சு செயல்பட்டான். இதுதான் என்னுடைய ரூட்டு, இதுதான். அதை மட்டும் நான் அதில் மட்டும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்.
திஸ் இஸ் மை வே, திஸ் இஸ் மை வே. அப்போ இன்னொரு வசனம் வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆதி ஆகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம், ஆமென், 19ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், வேதம் சொல்லுகிறது, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து, நீதி நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று, கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். எவ்வளவு அழகான ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. பரலோகம் தேவதூதன் இறங்கி வந்து அந்த மம்ரேயின் சமபூமியில ஒரு தரிசனத்துல, அதாவது சாப்டர் 18 verse 1 ஆரம்பிக்குது அந்த கான்வர்சேஷன். அதுலதான் 19ஆம் வசனத்துல கர்த்தருடைய பிள்ளையில 18 ஆண்டு சொல்றார், நான் செய்ய போகிறதை என் ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனா? ஆமா, ஆபிரகாம் நான் மறைக்க மாட்டேன். என் வழி அவனுக்கு காட்டாம இருக்க மாட்டேன். ஏற்கனவே என் வழியை அவனுக்கு காட்டியிருக்கிறேன். வழியை அறிந்தவனுடைய வாழ்க்கை, இங்க பாருங்க, வழியை அறிந்தவனுடைய வாழ்க்கை எப்படி வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் முதல்ல தன் பிள்ளைகள், இரண்டாவது தனக்கு பின்வரும் வீட்டார். அப்படின்னா தனக்கு பின்னால வருகிறடைய அவங்களுடைய ஜெனரேஷன், அவங்களுடைய ஃபேமிலிஸ். வசனம் சொல்லுகிறது, வீட்டாருக்கும் நீங்கள் நீதி நியாயங்களை நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழியை, that is my point, ஆமென், கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை நான் அறிஞ்சிருக்கிறேன். அதாவது வழியை அறிந்தவனுக்கு தான் தெரியும் கர்த்தருடைய வழி. ஆமா, அதாவது வழியை அறிந்தவன் ஒருவேளை அந்த நெருக்கமா இருக்கிற நேரத்தில் வேதனைப்படுவான். ஆனா என் மீட்பர் அவனை தேற்றுவார். திஸ் இஸ் மை வே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா பற்றி நேற்று சொன்ன அந்த ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தம் இல்லை உங்க சித்தம் இல்லை, சித்தம் ஆகட்டும், இல்லை என் சித்தம் இல்லைப்பா உங்க சித்தம் ஆகட்டும் அப்படின்னு சொன்னார்ல. வழியை அறிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு இந்த அவமானத்தை பெருசா அவர் என்னல. பிரியமானவர்களே, இன்றைக்கு மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கர்த்தருடைய வழி இதுதான், இதுதான் என்னுடைய சர்ச், இதுதான் என்னுடைய டாக்டரின், இதுதான் என்னுடைய விசுவாசம், சரியா, இதுதான் ஏசப்பாட்ட நான் கற்றுக்கொண்ட பாடம். இந்த நெருக்கத்தில் எனக்கு ஒரு விசாலம் உண்டு, எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு வரக்கூடிய காரியங்களை நான் பெருசுப்படுத்த மாட்டேன். எனக்கு ஒரு வழி உண்டு. அந்த வழியை நான் என் பிள்ளைகளுக்கும் எனக்கு பின்வரும் சந்ததிக்கும் அல்லது வீட்டாருக்கும் நான் அதை தெரியப்படுத்தி கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவான். அப்படி இல்லை, கட்டளையிடுவான். ஆமா, அதான் ரொம்ப முக்கியம். நீங்க இந்தியாவில் இருக்கிறீங்களோ, ஸ்ரீலங்காவில் இருக்கிறீங்களோ, அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க வேற எங்க இருக்கிறீங்க, பாகிஸ்தான்ல இருக்கிறீங்களோ, பங்களாதேஷ்ல இருக்கிறீங்களோ, நீங்க வேற எங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிறீங்களோ, நீங்க கனடாவில் இருக்கிறீங்களோ, நீங்க அமெரிக்காவில் இருக்கிறீங்களோ, எங்கே வேணா இருக்கலாம், எங்க இருந்தாலும் கர்த்தருடைய வழியை கண்டுபிடிக்கணும். ஆமா, கர்த்தர், இதுதான் கர்த்தருடைய வழி, இது திஸ் இஸ் காட்ஸ் வில், இதுதான் தேவன் நடத்துதல் அப்படிங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கணும். அதான பிரதர் தெரியல, வெரி சிம்பிள், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே வழி காட்டுங்கப்பா, வழி காட்டுங்கப்பா, என் பிள்ளை எந்த காலேஜில் சேர்க்கணும் வழி காட்டுங்கப்பா, வழி காட்டுங்கப்பா. நிறைய பேருக்கு மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் சீட்டை குறித்து ஒரு 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 என்ன சொல்லிருங்க, அங்கே ஜார்ஜியாவில் சேர்க்கலாமா, உக்ரைனில் சேர்க்கலாமா, ரஷ்யாவில் சேர்க்கலாமான்ற ஆசையே விட்டு போயிருக்கும், ஆசையை விட்டு போயிருக்கும். எப்படி எவ்வளோ பணம் கொடுத்து எங்கே உருட்டி பிரட்டியாவது என் பையனை டாக்டராக்கி பார்த்துடணும், அது நல்ல ஆசை, நிறைவேறும். ஆனால் அதையும் கடந்து அதையும் தாண்டி ஒன்று சொல்லட்டா, உங்கள் பையன் எங்கே இருக்கணும்னு அவர் முன்குறித்து இருக்கிறாரோ அங்கே இருந்தானா உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், சமுதாயத்துக்கும் அவன் ஆசீர்வாதமாக இருப்பான், இல்லையா? அதனால் சோர்ந்து போயிடாதீங்க. இந்த கடைசி நாட்களில், அதாவது சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் தான், சரியா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வழியை கண்டுபிடிக்கலாம். அதனால் இன்னைக்கு இதோட என் செய்தியை நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம்
நம்ம ஜபத்துக்குள்ளே போயிடுவோம். சரியா? நீங்கள் வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. சரியா? கவலைப்படாதீங்க. நீங்கள் சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துப்பப்பா, நான் படுற பாடு யாருக்குப்பா தெரியும். குடிகாரங்க ஒரு பக்கம், கடங்காரன் இன்னொரு பக்கம், இல்லை வாய் திறந்து பேசாமல் மௌனம் சாதிக்கிற என் மகா ஒரு பக்கம், இல்லை பயங்கரமான கேள்விகளை கேட்குற என் புருஷன் இன்னொரு பக்கம். இப்படியெல்லாம் நீங்கள் அங்கே லாய்க்கலாம். அதுதான் பெருங்காற்று. பெருங்காற்றுனா அதை நாளைக்கு மதியானம் வரப்போகுதுலாம் சொல்லலை. நான் வானிலை ஆராய்ச்சியாளரா இல்லை. வீட்டில் நடக்கிற அட்டகாசம் தான் பெருங்காற்று, சுழல் காற்று, இல்லை சூறாவளி காற்று, என்ன சொல்கிறது. அதனால் அந்த காற்றை கவலைப்படாதீங்க. அந்த காற்றின் மத்தியில் தான் வழி பிறக்கும். ஆமாம், வழி பிறக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தமிழக மக்கள் சொல்லுவாங்க தை பிறந்தா வழி பிறக்கும்னு. ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரின் வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் பிறக்கும். அப்போ நீங்கள் உங்கள் உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை நெருக்கத்தின் வழியாக நடத்துகிறாருன்னா கொஞ்ச காலம் பாடுகள், கொஞ்ச காலம் இந்த பலவீனம், கொஞ்ச கால போராட்டம், கொஞ்ச கால சோதனை, கொஞ்ச காலம் சூழ்நிலை மாறும். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி அப்படியே எழும்பி நின்று கொள்வோம். மாராமா காரா காத்துரோகோ ரிஹாலதாரா மகாதேரே மேஹே ரிஹாலவாரியா கத்தரே. ஜீசஸ், எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஒன்று சொல்றேன், இது பாட்டு கிடையாது. அப்படியா? பாட்டு தானே பாடுறீங்க, பாட்டு தான். ஆனா இது ஜப பாடல். வாய்த்திறன் சொல்லிக்குவாங்க, கண்ணை மூடி. இது ஒரு ஜப பாடல். அதையும் தாண்டி இன்னொன்னு சொல்றேன், இது தீர்க்க தரிசன பாடல். என் லைஃப்ல இப்ப நடக்க போகிறத நான் பாட்டா பாடுறேன். பாடுவோம். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உங்க வீட்டுல என்ன நடக்காம முடியாம ஒரு மாதிரி இழுபறின்னு இருக்குல்ல, இழுபறியா கிடக்குது. வீட்டு காரியம், பிள்ளைகள் காரியம், தொழில் காரியம், இல்ல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, சரியா சரீர ஆரோக்கியத்துக்கு அடுத்த காரியம், ஒரு மாதிரி இழுபறியாகவே இழுத்துட்டு கிடக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் இழுக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் போது நிம்மதியே இல்லை. இரவு படுக்கைக்கு போகும்போதும் ஏதோ படுக்கணும்னு போறேன், தூக்கம் வர மாட்டேங்க. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தினால நீங்க சொல்லணும், ஆண்டவர் வறட்சியா கிடக்கிற என் லைஃப ஆண்டவரே ஒரு செழிப்பா நீங்க மாற்ற போறீங்கன்னு நான் நம்புறேன். பாடலாமா சேர்ந்து? வறண்ட நிலத்தை நீரூற்றை மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே
வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அவாந்தர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, மலாகாத காரியம் மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும் காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள், பிசாசின் கிரியைகள் ஆகும் எல்லாம் உம்மாலேதான் எல்லாமாகும். ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நாங்க ஒரு ஜெபத்தை பாடலாகவே பாடி முடிச்சிட்டோம்பா. ஆண்டவரே, செயலில் மகத்துவமானவரே, செயலில் மகத்துவமானவரே. இந்த ஆமான் தூக்குமாறு செஞ்சு மொர்தெகாயை தூக்கிலிடுறதுக்கு பிளான் போட்டத ஒருத்தருமே ஆண்டவரே ராஜாவுக்கு சொல்ல முடியாவிட்டாலோ, ஒருவேளை சந்தர்ப்பமே கிடைக்காவிட்டாலோ, ஆண்டவரே யாருமே அதை வெளியே சொல்லி அவன் திருட்டுத்தனத்தை காட்டி கொடுக்காவிட்டாலும், தந்திரத்தை காட்டி கொடுக்காவிட்டாலும், ஒரு கட்டத்துல பரலோகமே இறங்கி வந்து ராஜாவுக்கு நித்திரை கொடுக்காம ஆண்டவரே அந்த நாளாகம புத்தகத்தை வாசிக்க வைத்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, அப்போது ஆமானுடைய தந்திரம் வெளிப்பட்டது. யார் யார் தொழில்ல இருக்கிற பிசாசின் தந்திரம், வாலிப தம்பிமார்கள் மேல இருக்கிற பிசாசின் தந்திரம், வாலிப தங்கச்சிமார்கள் லைஃப்ல குறுக்கிட்டு இருக்கிற அந்த பிசாசின் தந்திரம், ஃபேமிலியை ஆண்டவரே ஃபேமிலிக்குள்ள இருக்கிற விவாகரத்து என்ற பொல்லாத பிசாசின் தந்திரம் ஏசப்பா முறிக்கப்படுவதாகப்பா. ஆச்சரியமான கதவுகள் திறக்கப்படுவதாக. இந்த வருஷம் நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீங்க, அனுகூலமான வாசல், அனுகூல வாசல் திறக்கப்படும். ஆமென், ஆமென். கர்த்தர் திறக்க போறீர். கோடி ஸ்தோத்திரம். இந்த புதன்கிழமை ஜெபம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்க நன்றி. கண்ணீரோடு உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, நிந்தை புரட்டப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் செய்கிற ஊக்கமான ஜெபம் பதில் வரட்டும். ஏராளமான சாட்சிகள் வர ஆரம்பித்து விட்டது. Father God, I give all the glory, praise you, honor you, we lift up your name. Hallelujah. மக்கு ஒருவருக்கே மகிமை. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.